ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் வாலெட் பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ கிரெடிட் வாலெட்டை பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துருவோம், ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜொமேட்டோ, ஸ்ட்ரீட் பஸார், மாரோ பாயிண்ட். ஸோ இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ மாரோ பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் பஸாரோட கனெக்ட் ஆகிருக்கும், சரிங்களா? டைப் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜொமேட்டோவும் மாரோ பாயிண்ட்டோட டைப் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ ஸ்ட்ரீட் பஸார் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை பொருள், ஒரு ஃபுட்டு, இந்த மீன், காய்கறிகள், கால் டாக்ஸி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டாக்ஸி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தேவையான ஏதாவது வெள்ளை அடிக்கக்கூடிய ஆட்கள், வெள்ளை அடிக்கிறது, இந்த பம்பிங் பண்ணுறவங்க, ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ரீசார்ஜஸ் எல்லாமே வந்து இதிலேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு உள்ள உறுப்பினர்களுக்கு, மெம்பர்களுக்கு, அதாவது கஸ்டமர் பிளானில் இருக்கிறவங்களுக்கும், ப்ரொமோட்டர் பிளானில் இருக்கிறவங்களுக்கும், ஆர்கனைசராக இருக்கிறவங்களுக்கும் தான் இதை வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக எந்த பணத்தையும் வாங்குறது கிடையாது, சரிங்களா? நீங்கள் ஜாயினிங்காக உள்ளே வரக்கூடிய அமௌண்ட்டை கூட இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த கிரெடிட் வாலெட் வாங்கினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா இன்கமும், உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 64 லட்ச ரூபா இன்கமும் கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, உங்களை கம்பல்லாம் யாரும் பண்ண போகிறது கிடையாது. இந்த பொருள் தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்பல் பண்ணல. நீங்கள் அன்றாடம் வாங்கக்கூடிய மளிகை பொருளாக இருந்தால் கூட நம்ம ஸ்ட்ரீட் பஸார் ஆப் மூலமாக நீங்கள் வாங்குறதுனால மாரோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணப்படும், சரிங்களா? மாரோ பாயிண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோலலாம் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கிளான்ஸ் அதையும் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இது எப்படி செயல்படுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு மாரோ பாயிண்ட் பற்றி சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் பஸார் மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கிற கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீட் பஸாரோட டைப் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் போய் மளிகை பொருள் வாங்கிட்டு காசு கொடுக்க வேண்டியதில், நீங்கள் அங்கே ஸ்கேன் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு உங்கள் வேலெட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த கிரெடிட் வேலெட்டில் இருக்கக்கூடிய பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு 30 நாள் கழித்து அடுத்த மாதம், அதாவது ஒரு 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கிடுவீங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அந்த பணத்தை நீங்கள் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கலாம், 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். அது உங்கள் விருப்பம், சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் வாங்குறப்போ கடைக்காரருக்கு பேங்க் மூலமாக பணம் அனுப்பப்பட்டுரும், சரிங்களா? அந்த அன்றைக்கே அனுப்பப்பட்டுரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அதாவது இதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிபே, அந்த பேடிஎம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரர் உங்களுக்கு பொருள் கொடுத்துட்டார். ஸோ அந்த பொருள் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாரோ பாயிண்ட்ஸ் அங்கே ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? இதுக்கு தான் இந்த மாரோ பாயிண்ட்ஸ் அங்கே வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாரோ பாயிண்ட்டோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 பைசா. இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் பணம் கொடுத்தெல்லாம் வாங்க போகிறது கிடையாது. நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு மாரோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகுது. ஸோ ஒரு மாரோ பாயிண்ட்டோட வேல்யூ, இன்றைக்கி வேல்யூ 30 பைசா. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு 1 லேக் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2.5 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த கிரெடிட் வாலெட் நீங்கள் வாங்குறது மூலமாக, இந்த பொருளை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக கடைக்காரர் உங்களுக்கு வந்து மாரோ பாயிண்ட்ஸை அதை கொடுக்க போகிறாரு. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை தான் நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு ஃப்யூச்சருக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு ஒரு உதாரணமாக எல்ஐசி எடுத்துக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம், கோல்டு எடுத்துக்கலாம், லேண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நாளை கூட நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுக்கிறேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு, நம்மளுடைய தலைமுறைகளுக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது, ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி இந்த மாரோ பாயிண்ட்ஸையும் நம்ம சேர்த்து வைக்கிறது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் 1 லேக் வரைக்கும் போகும். அது எப்படி சார் போகும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்குண்டான பதிலும் சொல்லிடுறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி, சரிங்களா? ஸோ அன்னைக்கு வந்து புழக்கத்தில் கம்மியாக இருந்தனால அதை வந்து நம்மளால் வந்து வாங்குகிற அளவுக்கு கூட அந்த டெக்னாலஜிங்கிறது வந்து பெருசாக இல்லைங்கிறனால, அதனுடைய புரிதல் இல்லைங்கிறனால நம்ம வாங்கலை, ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறனால அதனுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது. ஸோ அதே டெக்னாலஜி தான் மாரோ பாயிண்ட்டையும் நம்ம செயல்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை உண்டு பண்ணணும் அப்படின்னா புழக்கத்தில் இருக்கணும்.
அப்போ எது மூலமாக புழக்கத்தில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அன்றாடம் வாங்கக்கூடிய மளிகை பொருள், இல்லை மற்ற விஷயங்கள் கால் டாக்ஸி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எது எது நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது மூலமாக மாரோ பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகும். சரிங்களா? இந்த மாரோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானம் 10 லட்ச ரூபாங்கிற வருமானமும் அந்த 64 லட்ச ரூபா வருமானமும் கிடைக்குது. அது வந்து நம்ம அட்வான்ஸாக எடுக்கிறோம். சரிங்களா? அது இன்னும் 1 வருஷம் ஆகுதா, இல்லை 2 வருஷம் ஆகுதா, இல்லை 5 வருஷம் ஆகுதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்க போகுது அட்வான்ஸாக. சரிங்களா? அதே மாதிரி 64 லட்ச ரூபா கிடைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸாக. ஸோ அதெல்லாம் மாரோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் பொருள் வாங்கினா தான் இந்த மாரோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகுமா, அப்போ தான் கொடுப்பீங்களான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ 1.5 லட்சம் பேர் தான் இதில் வந்து மொத்தமாகவே நம்ம வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த 1.5 லட்சம் பேரும் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இதிலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த மாரோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பணங்கள் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அது அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதில் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்குமானா அப்படி கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் இந்த பணத்தை வந்து எப்போ கட்டலாம் அப்படின்னா, பிரதி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பொருள் வாங்கியிருப்பீங்க. ஒரு ரூ. 500 ரூ. 1000 இல்லை 10,000 கூட வாங்கியிருந்தீங்கன்னா கூட பிரதி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலேக்குள்ளே நீங்கள் கிரெடிட் உண்டான அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாலெட்டை பார்த்துருவோம். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்ட்டு. கேவிசி வந்து வெரிஃபை பண்ணணும். கேவிசியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டு, கேஸ் பில், அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு கேட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு, கேஸ் பில், ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேவிசி வெரிஃபிகேஷன் சார்ஜஸ். சரிங்களா? இந்த கேவிசி வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இன்சூரன்ஸுக்கு தான். சரிங்களா? உதாரணத்துக்கு நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இதில் ஒரு பொருள் வாங்கியிருப்பேன், பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஃபேமிலியெல்லாம் கட்டக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது. எதுக்குன்னா, நீங்கள் அந்த 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 இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த ரூ. 825 கட்டுறது. அது உங்களுடைய பாதுகாப்பு தான், இன்சூரன்ஸுக்கு தான். சரிங்களா? உங்களுடைய ஃபேமிலி பாதுகாப்புக்காக தான். ஸோ ஆதார் ஃப்ரண்ட் பேஜும் ஆதார் பேக் பேஜும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரௌசிங் சென்டரில் உங்களுடைய ப்ரூஃப், இதில் கேட்டிருக்கிற எல்லா ப்ரூஃபும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது எரர் காட்டிடுச்சுன்னா கேவிசி வெரிஃபை பண்ணுறதுல லேட் ஆகி போகும். ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டும் தடைப்பட்டு போகும். ஸோ இந்த பேமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் உறுப்பினராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிளியராக சென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஃபேமிலி ஐடிஸ் போட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேக் ஐடி போட்டிருக்கவங்களையும் களையறக்கு தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸும் கொடுக்கலாம். சரிங்களா? கேஸ் பில், உங்களுடைய வீட்டுக்கு ஒரு கேஸ் பில் தான் இருக்கும். அந்த கேஸ் பில் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னுடைய பேரில் தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுடைய பேரில் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாரோ பாயிண்டில் நீங்கள் மட்டும்தான் ஐடி போட்டிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி போட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய கேஸ் பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா பேர்லேயோ உங்கள் அப்பா பேர்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் அதுக்கு ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கொடுக்கணும். இந்த ரேஷன் கார்டு கூட எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய பேர் அதில் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு கேட்குறாங்க. ரேஷன் கார்டில் இப்போ இருக்கிற ரேஷன் கார்டு வேணுமா, இல்லை பழைய ரேஷன் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது கிடையாதுங்க. புதுசாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சரிங்களா, ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேவிசி வெரிஃபிகேஷன் சார்ஜ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரூ. 825 கட்டின அந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கு உண்டான விஷயத்தை இதில் வச்சுருங்க. இந்த ஃபைலில் நீங்கள் வச்சுருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது கிரெடிட் அக்செப்டன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த இதை டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அகைன் வரும். சாரி, இது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் அகைன் கேட்குது. டவுன்லோட் பண்ணிங்கன்னா 33 பேஜ் இருக்கும். இந்த 33 பேஜ்லையும் சைன் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடாதீங்க. அப்லோட் பண்ணாலும் எடுத்துக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுப்போம். ஸோ அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேவிசி வந்து வெரிஃபை வித்தின் 5 days, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை இமீடியட்டாக பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு எல்லாமே கிளியரன்ஸாக தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே கிளியராக கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள்.
எதுவும் தப்பு எதுவும் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அப்ளைனரை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. ஏன்னா உங்கள் அப்ளைனர் இது தெளிவாக சொல்லி கொடுக்கணும். அவங்கக்கிட்ட கரெக்டாக சொல்லி இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டு பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி டவுன்லைனர் நீங்களும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து மொபைலில் எடுத்து பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆகாது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.